வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மட்டனில் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டனில் 65 பண்ணும்போது வேக வச்சு அதோடைய தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேக வைக்காமல் சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறிக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு முட்டை போதுமான அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கணும். இதுக்குண்டான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மைதா மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆட்டுக்கறி இந்த மாதிரி 65 போடும்போது நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக நறுக்கக்கூடாது. கொஞ்சம் போன்லெஸ்ஸாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நறுக்கின பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை ஃபுல்லாக பிழிஞ்சு விடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தாங்க இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப புளிப்பாக போயிடும். ஆனால் லெமன் ஜூஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை அதில் போடுங்க. ரொம்ப ஃப்ளேவராக வாசமனமாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக தரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 65 பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் 65, அதை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சாரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. ஒரு சின்னதாக ஒரு டிப் கொடுக்குறேன். எப்போவுமே எண்ணெய் பலகாரம் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் நல்லா திகுன்னு சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பலகாரம் ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 நிமிஷத்தில் வெந்துருச்சு பாருங்கள். இப்போது அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மட்டனையும் நான் பொரிச்சு எடுத்துடுறேன். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் எது செஞ்சாலும் அது முடிஞ்ச அளவுக்கு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக அதிகமாக இருக்கக்கூடிய ஆயிலை அது உறிஞ்சிரும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கலைங்க. எப்போது நார்மலாக நம்ம செய்கிற எண்ணெய் பலகாரம் மாதிரியே தான் அது. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை குக்கர்லலாம் வேக வச்சுட்டு அதோடைய தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி அதோடைய டேஸ்ட்டும் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வந்துச்சு. இந்த கொஞ்ச நேரத்துலேயே மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லா பேட்சையும் நான் போட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆயிலில் பொரிச்சிட்டு எண்ணெயை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பொரிச்சுக்கோங்க. மட்டன் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் வறுத்த கருவேப்பிலையும் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப வாசமனமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஜூஸியாக இருக்குது உள்ள. ரொம்ப ருசியான மட்டன் 65 நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.